பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போல குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். It's hard to put a price on the Kennedy search now. White House officials say they'll gather the cost. என்னென்ன தட்டு அப்படியே திரும்பி இருக்கு, உங்க முகமும் வாடி இருக்கு. மச்சான் வாங்கன்னு உங்களுக்கு வரவேற்பு கொடுத்திருப்பாரு நான் நினைக்கல. ஆனா என்ன வார்த்தைகளை நோக்கடிச்சு அனுப்புனாருன்னு தான் கேட்கிறேன். இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒண்ணும் இல்லைன்னா ஏன் தட்டு அப்படியே திரும்பி வந்திருக்கு? நல்ல நாள் அதுவுமா ஏன் நீங்க அங்க போய் அவமானப்பட்டு வரீங்க? நம்ம மச்சானை பத்தி எனக்கு தெரியும் என்ன, அதான் நான் போறேன்னு சொன்னேன். திட்டினாலும் நான் வாங்கிட்டு வந்திருப்பேன். உங்களை என்ன சொன்னாருன்னு தெரியாம நான் எவ்வளவு வேதனைப்படேன் தெரியுமா? மதியாதார் வாசலை மிதிக்க கூடாதுன்னு நீங்க தானே சொல்லி கொடுத்திருக்கீங்க. பழமொழி எல்லாம் பாசத்துக்கிட்ட அடிபட்டு போயிடும்பா. நம்ம தங்கச்சிய நாம விட்டு கொடுக்க முடியாதா? நமக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி. நம்ம வீட்டு விளக்கு அங்க எரியுது. திரிய தூண்டும் போது கொஞ்சம் சுடத்தான் செய்யும். அதெல்லாம் பார்க்க முடியாது. என்னதான் இருந்தாலும் அவர் நம்ம மாப்பிள்ளை. இப்போ ஏதோ கோவம், அதுக்காக நாமளும் கோச்சுக்கிட்டா நம்ம தங்கச்சி வாழ்க்கை என்ன ஆறுது? என்ன இருந்தாலும் போப்பா போ, இந்த தட்டு கொண்டு போய் உங்க அண்ணி கிட்ட கொடு.
அபிராமி, என்னது? ட்ரெஸ்ஸுப்பா. அதான் ஏது? உங்களுக்கு தெரியாம நான் தான் மாமா கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டேன். சீ, ஆடு பகை குட்டி உறவா? வெக்கமா இல்ல? அப்பா, ச்சே, உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. அந்த ஆள் கொண்டு வந்த எதுவுமே இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அதையும் மீறி மாமன் பாசம். அவன் கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு அழகு பார்த்துட்டு இருக்கல. அம்மா, என்னங்க? முதல்ல இந்த துணியை கொண்டு போய் வீசி எறிஞ்சிட்டு வா. போ. வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. அண்ணனதை திட்டி அவமானப்படுத்தி அனுப்பிட்டீங்க. ஆனா அண்ணனுக்கும் உங்களுக்கும் நடந்த பிரச்சனை பாவங்க. சின்ன பொண்ணு ஆசைப்பட்டு வாங்கிட்டா. இத கொண்டு போய் திருப்பி கொடுத்தா அண்ணன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். வேண்டாங்க. வேண்டாம் வேண்டாம் நான் சொன்னேனே, அது உங்க காதுல உள்ள இல்லையா? இப்ப மட்டும் வேண்டாம் வேண்டாங்கற? நீங்க எல்லாம் நல்லவங்க, நான் மட்டும் கெட்டவன், அப்படிதானே? ஏன் நினைக்கிறேன்? போ. எங்க அவர் எனக்கு அண்ணன் மட்டும் இல்லைங்க, எனக்கு அம்மா அப்பாவா எல்லாமா இருந்து என்ன உங்களுக்கு கல்யாணம் கட்டி வச்சவர் அவர் தானே. என்னடி பெருசா கட்டி வச்சிட்டாருன்னு சொல்ற? இப்ப என்ன கட்டின பொண்டாட்டி உன்னை காட்டுல விட்டானா, இல்ல பெத்த பொண்ணை படிக்க வைக்காம அம்பன் விட்டானா? எந்த குறையும் இல்லாம தானே வச்சிருக்க. என்னமோ உங்க அண்ணன் ஒண்ணும் இல்லாதவனு கட்டி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்க. சொல்றத நல்லா கேட்டுக்கோ. என்னைக்கு உங்க அண்ணன் உன்னை எனக்கு தாரவாத்து கொடுத்தானோ அன்னைக்கு அண்ணன் தங்கச்சிங்கிற உறவுலாம் அருந்து போச்சு. இனிமே நீ நினைக்க வேண்டியதெல்லாம் என்னையும் என் மான அவமானத்தையும் தான். இனிமே நான் உன் கூட பேச தயாரா இல்ல. இப்போ உன் பொண்ணு அங்க போறாளா, இல்ல நானே அதை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டுமா? என்னடி பாக்குற? இல்ல ஆளை விட்டு கொடுத்து அனுப்புனா இன்னும் அவமானமா போயிடும். பரவாயில்லையா? வேண்டாப்பா, நானே கொண்டு போய் கொடுத்துடுறேன். இவர் ஈபில இருந்து வந்திருக்காருங்க. வணக்கம். வணக்கம். நன்றிங்க ஐயா. இவர் நம்ம போஸ்ட்மேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வாங்க. இந்த நல்ல நாள்ல உங்களுக்கு மரியாதை செஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கோம். வணக்கம் ஐயா. சின்னையா, நீங்களும் இப்படி வந்து நில்லுங்க. உங்க ரெண்டு பேருக்கு சேர்ந்து மரியாதை பண்ணிடுவோம். ஐயோ, எனக்கு எதுக்கு? அண்ணனுக்கு மரியாதை பண்ணா எனக்கு பண்ண மாதிரி தான். ஐயா, இதை வாங்கிக்கிங்க. என்ன இதெல்லாம்? உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இல்லாம எங்க குடும்பம் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே. உங்களுக்கு மரியாதை பண்றதை விட எங்களுக்கு வேற என்ன இருக்கு? மரியாதை மனசுலயும் செய்யற தொழிலையும் இருந்தா போதும். எதுக்கு வீண் செலவு? ஐயா, தெய்வத்துக்கு செலுத்துற காணிக்கைய நாங்க செலவுன்னு நினைக்க கூடாதுயா. இந்த பண்டிகை நாள்ல நம்ம தொழிலாளர் சார்பா நீங்க எல்லாம் வந்தது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா, பூமாலை வாங்கிட்டு வந்தோம், பூசணிக்காய் வாங்கிட்டு வரலையா? ஏன்? உங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து இப்படி பார்க்கும்போது எங்க கண்ணே பட்டுடும் போல இருக்கு. நீங்க எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் சரிங்க போறீங்க. ஐயா. ஆகட்டையா. அன்னைக்கு கொடுத்துருங்க. வாங்கிக்கங்க அண்ணே.
பெரியம்மா பெரியப்பா நில்லுங்க. என்னம்மா? உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்டில் எடுக்கலான்னு. பெரியம்மா நீங்க இந்த பக்கம் வாங்க. என்ன வந்தனா? ஐயோ வாங்க. பெரியப்பா நீங்க இப்படி வாங்க. ஐயோ பெரியம்மா பக்கத்துல நில்லுங்க. ஓ பெரியம்மா தான் வெக்கப்படுறாங்களே, விட்டுரு. பரவாயில்ல நில்லுங்க பெரியப்பா, போங்க. என்னம்மா நீ? எல்லாரும் வந்துட்டோம். அதெல்லாம் சேர்ந்து கிடையாது. போட்டோ எடுத்துக்கலாம். உங்க ரெண்டு பேருக்கும் மாலை போட்டு ஒரு ஸ்டில் எடுக்க போறேன். என்னங்க இது? நம்ம பொண்ணு ஆசைப்படுது, நீ எடுமா. ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஐயோ என்னங்க இவ? ஏன் என்ன? பெரியப்பா கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட. பெரியப்பா சிரிங்க, கொஞ்சம் சிரிங்க பெரியம்மா ப்ளீஸ். சீக்கிரமா எடு. ரெடி? இருமா எல்லாரும் வந்துட்டோம். ஒண்ணா நின்னு போட்டோ எடுத்துக்கலாம். ஐயோ பெரியம்மா, இந்த வீட்ல எல்லாரையும் ஒண்ணா சேர்க்கறதே கஷ்டம். அதுவும் எல்லாரும் லஞ்ச் டைம்ல தான் வருவாங்க. ஒருத்தர் ஒரு டைம்க்கு வருவாங்க. அதெல்லாம் தெரியாது எனக்கு. உங்க ரெண்டு பேரும் ஒண்ணா போட்டோ எடுக்கணும், அவ்வளவுதான். பொண்ணு ஆசைப்படுது இல்ல? நில்ல. என்னங்க நீங்க? ரெடி? 1 2 3. ஹாய் அபிராமி. அபிராமியா? எங்க? உங்க பின்னாடி. ஐயோ. ஓ. வாமா அபிராமி. அம்மா எப்படி இருக்காங்க? உங்க அப்பா அடிச்சாரா? இந்த கம்ப்யூட்டர் உலகத்துல ஆணாதிக்கம் இன்னும் ஒழியவே இல்ல. என்னதான் அப்பாவா இருந்தாலும் ஒரு பொண்ணை போட்டு இப்படி அடிப்பாங்க. ரெடிகுலஸ். அபிராமி எல்லாத்தையும் மறந்துரு. என் கூட மேல வா. மனுஷன் பேச தெரிஞ்ச மிருகங்கிறத யாராவது இப்படி அடிச்சு ப்ரூவ் பண்ணுவாங்க? பரவாயில்ல, அடிச்சது எங்க அப்பா தானே. இதான் எனக்கு பிடிக்காது. அப்பா வரதா என்ன? அன்பா கேக்கலாம், அதட்டி கேக்கலாம். அதென்ன அடிச்சு கேக்குறது? தன்னோட கோவத்துக்கு ஒரு வடிகாலா எங்க அப்பா பெரியப்பா மேல உள்ள கோவத்தை உன் மேல காமிச்சிருக்காரு. தன்னோட சின்னவங்களை அடிக்கிறது கோழைத்தனம். உங்க அப்பா சாரி, எங்க மாமா இப்படி செய்வாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அவர் கோவத்தை வேற யார் மேல காட்டுவாரு? சரி அதெல்லாம் விடு. என் ரூமுக்கு வா, நிறைய மாடலிங் போட்டோஸ் இருக்கு, போய் பார்க்கலாம். இல்ல நீ போ, நான் பெரிய மாமா பெரியத்த கிட்ட பேசிட்டு வரேன். ஓகே, நான் ரூம்ல வெயிட் பண்றேன், சீக்கிரம் வா. என்னம்மா அபிராமி, உங்க அப்பா இன்னும் மாப்பிள்ளை முறுக்கு காட்டுறாரு. நான் வீடு தேடி வந்து துணியை கொடுத்தப்போ என்ன ஆகுமா? நீ ஆசையா வாங்கின துணியை திருப்பி கொடுக்க சொல்லி எங்களை அவமானப்படுத்துறாரா? ஒன்னும் சொந்த புத்தி இருக்கணும், இல்ல சொல் புத்தி இருக்கணும். இந்த ரெண்டுமே இல்லாத சில பேர் என்ன சொன்னாலும் திருத்த முடியாது. அந்த வகையை சேர்ந்தவர் தான் உங்க அப்பா. சரி பரவாயில்ல, விடமா. நான் அங்க வந்ததுனால்தான் உனக்கும் உங்க அம்மாவுக்கும் நிம்மதி போச்சு. என்னாலதான் பிரச்சனையே வந்துச்சு. என்ன மன்னிச்சு. ஐயோ, என்ன மாமா பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுல எனக்கும் அம்மாவுக்கும் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? என்னம்மா பேசுற நீ? ஊர்ல உள்ளவங்களுக்கும் கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கும் தீபாவளி பரிசா துணிமணி கொடுத்தனா என் தங்கச்சி பொண்ணுக்கு மட்டும் அடி வாங்கி கொடுத்துட்டேனே. அது அடி இல்ல மாமா, இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு அனுமதி. என்னமா சொல்ற? ஆமா அத்தை, எப்படியும் அப்பா ஒத்துக்க மாட்டார்னு எனக்கு தெரியும். அதனால தான் மாமா கிட்ட துணியை வாங்கினேன். அது வாங்கினதுனாலதான் இப்போ உங்க எல்லாரையும் என்னால பார்க்க முடிஞ்சது. என் தங்கச்சி குணம் தான் உனக்கும். மாமா, ஒவ்வொரு வருஷமும் நீங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான் போட்டுக்கிறேன். இந்த வருஷமும் நீங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான் போட்டுக்க போறேன். இத போட்டுட்டு வந்துடுறேன் மாமா. வனிதா, வனிதா. நீ இங்க இருக்கியா? என்ன அப்படி பாக்குறீங்க? அடடடடட. என்ன அழகு, என்ன அழகு. நாட்டியம் ஆடி ஆடி உன் நடையே நாட்டியம் ஆயிடுச்சு. அது எப்படி வனிதா?
25 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ இன்னைக்கும் அப்படியே இருக்க. இன்னைக்கு சாரோட பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு. இன்னும் இளம ஊஞ்சலாடுதோ? உன் நடைய பார்த்து எனக்கு 25 வயசு குறைஞ்சிருச்சு. வனிதா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது உன்னோட இந்த நடை தான் என்ன கைதி ஆக்குனது. உன்னோட இந்த நாட்டியம் தான் என்ன ஆயுள் கைதியே ஆக்குனது. அப்புறம் பேர குழந்தை தூக்குப்புற வயசுல பிளாஷ்பேக்கா? என்னங்க இது? உங்க மச்சான் இன்னைக்கு திருந்துவாரு நாளைக்கு திருந்துவாருன்னு பார்த்தா அவர் ஒன்னும் திருந்துற மாதிரியே தெரியலையே. நம்பிக்கை தான் வாழ்க்கை. பாப்போம். மாமா, இந்த Dress எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குமா. எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அது எப்படி மாமா? அத்தையோட செலக்ஷன். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. பெரிய மாமா பார்த்தாச்சு. சின்ன மாமா எங்க? வேற எங்க இருப்பாரு? உங்க சின்ன அத்தை எங்க இருக்காங்களோ அங்கதான் இருப்பாரு. பார்த்துட்டு வந்துட்டேன். வயசுக்கும் ஆசைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இன்னைக்கு உன் நடனம் பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. விடுங்க. என்னங்க நீங்க ப்ளீஸ். என்ன கிண்டலா? என்ன கிண்டல்? அன்னைக்கு இந்த பரதநாட்டியத்தை காட்டி தானே உங்க அப்பா உங்ககிட்ட மாட்ட வச்சார். இன்னைக்கு நீ நாட்டியம் ஆடணும், நான் ஜதி சொல்லணும். ஐயோ சும்மா இருங்க. அபிராமி. ஓ அபிராமி, நீ சரியான டைம்க்கு வந்துட்டேம்மா. எப்படா வந்த? இப்பதான் வந்தேன். வாடா வா. நீ மட்டும் வந்தியா இல்ல அம்மா அப்பா? அம்மா வரல மாமா. எப்படி வருவார்? உங்க அப்பா தான் பிடிவாதக்காரராச்சே. சரி, பெரியமாமா உங்க வீட்டுக்கு வரும்போது உங்க அப்பா ஏதாவது திட்டினாரா? பெரியமாமா என்னமோ அங்க ஒண்ணுமே நடக்காத மாதிரி சொன்னாரு. ஆனா உன் முகம் வேற மாதிரி சொல்லுது. அதான் நான் இங்க வந்து நீங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டேனே மாமா. அது போதாதா? அப்பா கொடுத்த அடியும் வாங்கிக்கிட்டு நான் இங்க உங்க கூட சந்தோஷமா இருக்கலான்னு வந்தா நீங்க திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்களே. வருத்தப்படாதம்மா, அப்பா தானே அடிச்சாரு. ஏம்மா, நீ இவ்வளவு படிச்சிருக்க, புத்திசாலித்தனமா பேசுற, உங்க அப்பா மனசை மாத்த முடியாது? மாத்துறேன் மாமா, நிச்சயமா மாத்துறேன். சரி சரி, வாடா வாடா. இன்னைக்கு நான் இதெல்லாம் பேசிருக்க கூடாது. ஏண்டி, நான் உன்னை பெத்த அம்மா. உனக்கு அவ்வளவு சொல்லியும் எங்க அண்ணன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டல்ல. அப்பாவும் பொண்ணு ஒரு கட்சி, நான் மட்டும் தனி. வீடு தேடி வந்த எங்க அண்ணனை அவமானப்படுத்தி உங்க அப்பா திருப்பி அனுப்பினது போதாதுன்னு வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை திருப்பி கொடுத்து நீ வேற அவமானப்படுத்திட்டு வந்திருக்கியா? சரி சரி, ஆனதாச்சு. ட்ரெஸ்ஸை யாராவது உன் ஃப்ரெண்டுக்கு யாருக்கா கொடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. அதை விட்டுட்டு என் அண்ணன்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டியா? சரி சரி, அண்ணன் என்ன சொன்னாரு? ரொம்ப வருத்தப்பட்டாரா? சின்ன என்ன சத்தம் போட்டுக்குமே. அம்மா, நான் உன் பொண்ணுமா. மாமா மேல நீ வச்சிருக்கிற பாசம் மரியாதை எனக்கும் இருக்குமா. நான் ட்ரெஸ்ஸை திருப்பி கொடுத்தது மட்டும்தான் உனக்கு தெரியும். மாமா இங்க வந்ததால அவரை மட்டும்தான் நீ பார்த்த. ஆனா நான் ட்ரெஸ்ஸை திருப்பி கொடுக்கற சாக்குல எல்லாரையும் பார்த்துட்டு வந்துட்டேன். மாமா வாங்கி கொடுத்த புது ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டு அவங்க கூட சாப்பிட்டுட்டும் வந்துட்டேன். இப்ப சொல்லு, நான் உன் பொண்ணு தானே?
வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு தடவை வரம் கிடைக்கும். எனக்கும் கிடைச்சது. கண்கண்ட தெய்வமா நீங்க வந்தீங்க. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்க கடனை அடைக்க முடியாது. இருந்தாலும் தினம் நன்றி சொல்றதுல எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி. எல்லாம் நல்லபடியா நடக்க நீங்க தான் அருள் புரியணும். உங்களை என் வாழ்நாள்ல மறக்க முடியாது, மறக்கவும் மாட்டேன். ஜோதி கிளம்பிட்டாளா? அவ எப்பவோ கிளம்பிட்டா. நம்ம ஆபீஸ் வாட்ச்மேன் வரதுக்கு முன்னாடியே அவங்க இருப்பா. லேட்டா வரன்னு எனக்கு மெமோ கொடுத்தாலும் கொடுப்பா. எனக்கு மத்தியானம் சாப்பாடு ஜோதி என்ன சொன்னா? அவளுக்கும் அவங்க சித்தப்பாவுக்கும் தனியா அனுப்ப சொன்னா. உங்களுக்கு உப்பு காரம் இல்லாம தனியா கொடுத்து அனுப்ப சொன்னா. உன் பொண்ணு சொன்ன மாதிரியே நீ தானே சமைக்கிற? இவ்வளவு வருஷமா நான் தானே சமைச்சிட்டு இருக்கேன். நீ எப்படி சமைச்சாலும் நல்லா இருக்கும். வரேன்.